நான் சொல்றாங்க, போய் முகத்தை கழுவிட்டு வா தமிழ். அலறு பூரணி சீக்கிரத்துல கிளீன் பண்ணுங்க அடுப்படிய. அடுப்பு கேக்குறாரு, என்னம்மா இங்க நின்னுகிட்டு இருக்க? நானும் சமையல் கத்துக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா ஏதோ ஒரு விஷயத்துல சொதப்பிக்கிட்டே இருக்குன்னு கிட்ட நடந்ததெல்லாம் சொல்றாங்க. பாட்டி சொன்ன மாதிரி என்னால என்னைக்குமே வாய்க்கு ருசியா சமைச்சு போட முடியாதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. அப்படிலாம் சொல்லாத தமிழ், இப்ப உன்னால செய்ய முடியும் தமிழ். திரும்பி திரும்பி தப்பு பண்ண எனக்கு நம்பிக்கையே போச்சுக்கா. சமையல் வராதுன்னு பாட்டி கிட்ட சொல்லிடலான்னு நான் நினைக்கிறேன். சொல்லுவாங்க, வாழ்க்கை முழுக்க உப்பை போடாம சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. நான் சாப்பிட்டுக்கிறேன் சொல்றாங்க. நீ யாருக்காண்டி ஜெயிக்கிறியோ இல்லையோ, சேது ஐயாக்காண்டி நீ ஜெயிச்சே ஆகணும் தமிழ். வீட்டுல நீ மாத்திரம்தான் உப்பு இல்லாம சாப்பிடுறியா தமிழ்? சேது ஐயாவும் தான் உப்பு இல்லாம சாப்பிடுறாரு. இப்போ ஆமாமான்னு சொல்றாங்க. இப்போ சொல்றாரு, நீ யாருக்காண்டி ஜெயிக்கிறியோ இல்லையோம்மா, சேதுவுக்காண்டி நீ ஜெயிச்சே ஆகணுமா. நான் சமைச்சு வீட்டுல நான் நல்ல பேர் எடுப்பேன்னு அது என்னால முடியும். முகம் திருப்பியும் போன் பண்ணிருக்காரு தாமரைக்கு. என்னடா மிரட்டுறியான்னு தாமரை கேக்குறாங்க. கேட்கும் போதெல்லாம் பணம் கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது, சொன்னா சொல்லுடான்னு சொல்றாங்க. நான் உங்ககிட்ட பணம் கேட்டாதானே நீங்க டென்ஷன் ஆகணும். நான் பணமே கேட்கலையே, அப்புறம் எதுக்கு போன் பண்ண? கூட பேசி நாளாச்சேன்னு தான் போனை போட்டேன். நீங்க எனக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துருக்கீங்க, அதுல பைக் வாங்கிட்டேன், அது மேல இருந்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு காசு இல்லையோ அப்ப திருப்பியும் போன் பண்ணுவேன். இத்திரி சொல்றாங்க தாமரை கிட்ட. பொறுமையா பேசுறி யார்கிட்டையும். தமிழ் பேசினதெல்லாம் நினைச்சு பாக்குறாங்க. அத்தை நானே சட்னி அரைக்கிறேன் அத்தை. இல்ல நீ ரூமுக்கு போமா, ஒரு நாள் நாங்களே செஞ்சுக்கிறோம். பூரணி சொல்றாங்க, அரைச்சிருவா தமிழ்னு சொல்றாங்க. அதனால தேங்காய் சட்னி அரைச்சிருன்னு மோகனா சொல்றாங்க தமிழ் கிட்ட. எல்லா சமையலும் தமிழ் செய்யறாங்க. பூரணி சொல்லி கொடுக்கறாங்க. தோசை உட்காந்து சாப்பிட்டு போக சொல்றாங்க மோகனா. ராஜாங்கமும் சாப்பிட உட்கார்றாரு. எல்லாரும் சாப்பிடுறாங்க. சட்னின்னு ராஜாங்கம் மோகனா கிட்ட கேக்குறாங்க. நடக்கடலை சட்னின்னு மோகனா சொல்றாங்க. வர வித்தியாசமா சமைக்கிறீங்க, கொஞ்சம் சட்னி வை. கியூபாவின் தலைநகரம் ஹவானா. நாளை சந்திப்போம்.